கதை சொல்லும் குரலின் 32வது காணொளி இது. முன்னொரு காலத்துல சோழகிரி அப்படிங்கிற ஒரு செழிப்பான நாடு இருந்தது. மலையடி வாரத்துல இருந்த இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னன் பேரு இமயவர்மன். இவர் ஒரு குறுநில மன்னன், மக்கள் மேல ரொம்ப அக்கறை கொண்டவரும் கூட. அவரு அந்த நாட்டை ரொம்ப நல்லாவே ஆட்சி செஞ்சுட்டு வந்தாலும் அப்பப்போ அந்த நாட்டுல சில பிரச்சனைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாம மன்னன் குழம்பி போயிருந்த சமயத்துலதான் ராஜகுரு அங்க இருக்கிற அவங்க மலை தெய்வத்துடைய கோவில்ல விழா எடுத்து கோயிலுக்கு ஒரு மணி வாங்கி கட்ட சொன்னாரு. அரசரும் அவருடைய ஆலோசனைப்படி மக்களை எல்லாம் ஒண்ணு திரட்டி கோலாகலமா விழா எடுத்து அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன மணியையும் ஸ்தாபிச்சாரு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்த கதையா ஏதேதோ காரணங்களால இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மணியை மாட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதுனால அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் அந்த மணியோட ஒரு உணர்வு பூர்வமான பிணைப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த மணியை மாட்டினதுனாலதான் தங்களுக்கு நல்லது நடக்கிறதா நம்புனாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி அந்த கோவில் வழியா போன ஒரு திருடன் கண்ணுல அந்த மணி பட்டுருச்சு. பளபளன்னு மின்ற அந்த மணியை பார்த்ததும் இதை எடைக்கு போட்டா நல்ல பணம் கிடைக்கும்னு நினைச்சான். அந்த கோவிலை அடுத்து அடர்த்தியான காடு இருக்கும். எப்படியாவது இந்த காட்டை தாண்டி போனா பக்கத்து தேசத்துக்கு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சு அந்த மணியை தூக்கிட்டு காட்டு வழியா ஓட ஆரம்பிச்சான். அப்படி அவன் ஓடும்போது அந்த மணியோடைய சத்தம் அந்த அடர்ந்த வனாந்தரத்துல ரொம்ப தெளிவா கேட்க அந்த பகுதியில் இருந்த ஒரு புலி அந்த சத்தம் வர திசையை நோக்கி பின்தொடர ஆரம்பிச்சுது. ரொம்ப தூரம் ஓடி வந்த களைப்புல அந்த திருடன் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு மரத்துக்கிட்ட வந்து நின்னான். அதே சமயத்துல அந்த புலியும் அங்க வந்து சேர்ந்தது. நல்ல பசியில இருந்த அந்த புலி இந்த திருடனை தாக்க அவனும் அங்கேயே இறந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஊர் கோயில்ல மணிய காணாம எல்லாருமே பதறி போயிட்டாங்க. இதனால அவங்க நாட்டுக்கு ஏதாவது தீங்கு நடக்குமோன்னு அவங்க பயப்பட்டாங்க. அவங்க பயந்ததுக்கு தகுந்த மாதிரியே அன்னைக்கு ராத்திரி காட்டுக்குள்ள இருந்து மணி சத்தம் கேட்டுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, தினமும் ராத்திரி அந்த சத்தம் கேட்கவும் இந்த கிராம மக்கள் ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இமயவர்மன் அந்த மணி சத்தத்துடைய காரணத்தை தெரிஞ்சுட்டு வர சொல்லி சில வீரர்களை காட்டுக்குள்ள அனுப்புனாரு. ராத்திரி நேரம் காட்டுக்குள்ள போக பயந்த வீரர்கள் பகல் நேரத்துல உள்ள போய் தேட ஆரம்பிச்சாங்க. அந்த திருடன் புலியால அடிபட்டு இறந்தான் இல்லையா, அந்த இடத்துக்கு அவங்க வந்து சேரும் போது அங்க மனித எலும்புக்கூடுகள் இருக்கிறத பார்த்ததும் அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. இப்போ திரும்பி வந்ததும் அந்த மணி சத்தம் ஏன் வந்ததுங்கிறதுக்கான காரணத்தை மன்னன் கிட்ட சொல்லணுமே. எலும்பு கூட பார்த்தோம் அதனால ஓடி வந்துட்டோம்னு சொன்னா மன்னர் சும்மா விடுவாரா? அதனால அந்த வீரர்கள் அந்த எலும்பு கூட வச்சு அவங்களா ஒரு கதையை கட்டி விட்டாங்க. காட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கிறதாகவும் அங்க வர மனுஷங்களை எல்லாம் கொன்னுட்டு சந்தோஷத்துல அந்த பேய் அந்த மணியை அடிக்கிறதாகவும், அதனால காட்டுக்குள்ள யாருமே போக வேண்டாம் அப்படின்னும் ஒரு கதைய சொல்ல இந்த செய்தி அந்த நாடு முழுக்க காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. இந்த விஷயம் பக்கத்து நாட்டு மன்னன் கேசவர்மன் காதுகளுக்கும் போச்சு. சோழகிரியோடைய மன்னன் இமயவர்மனுக்கும் இந்த பக்கத்து நாட்டு மன்னனுக்கும் அடிக்கடி தகராறு வர்றது வழக்கம். இமயவர்மன் ரொம்ப நல்லவன், ஆனா கேசவர்மனோ அப்படி கிடையாது. தன் மக்களை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவன், கொடுங்கோலாட்சி புரியறவன். இந்த ரெண்டு நாடுகளுமே ஒரு காலத்துல ஒரே நாடாதான் இருந்தது. ஆனா குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட உட்பகை காரணமா இளைய சகோதரனான இமயவர்மனுடைய தாத்தாவுக்கு ஒரு பகுதியையும் மூத்த சகோதரனான கேசவர்மனுடைய தாத்தாவுக்கு ஒரு பகுதியையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த காலத்துல இருந்த பகை இப்போ அவங்க பேரர்களுடைய ஆட்சி காலத்திலையும் தொடர்ந்துட்டு வருது. இமயவர்மனுக்கு சொந்தமா இருந்த நாடு மலையடி வாரத்துல இருக்கிறதுனால அந்த மலையிலிருந்தும் காடுகள்ல இருந்தும் அவங்களுக்கு நிறைய உணவுப் பொருட்கள், தேன், அரிய வகையான மூலிகை செடிகள்னு நிறைய வளங்கள் இருந்தது. இது கேசவர்மனுடைய கண்ணா உறுத்திக்கிட்டே இருந்தது. எப்படியாவது அந்த நாட்டை கைப்பற்றணும், தம் பாட்டங்காலத்துல இருந்த மாதிரி இது ஒரே நாடாக்கி தானே ஆட்சி பண்ணணும்னு நினைச்சான். ஆனா
இமயவர்மனை எதிர்த்து போர் செய்யற அளவுக்கு அவன் கிட்ட படைபலமோ வீரமோ இல்ல. அதனால குறுக்கு வழியில அந்த நாட்டை அபகரிக்கணும்னு நினைச்சான். இமயவர்மனுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்காக தன்னுடைய ஆள் ஒருத்தனை அவன் அரசவையில சேர்த்து விடுறது, கொள்ளை கூட்டத்தை அந்த நாட்டுக்குள்ள அனுப்பி நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கிறது, அடுத்த நாட்டில இருந்து வர்ற வணிக பொருட்களை வரவிடாம இடைஞ்சல் பண்றதுன்னு நிறைய குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இந்த கதையின் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, இமயவர்மனுக்கு மாத்தி மாத்தி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்ததுன்னு. அதுக்கு காரணம் இந்த பக்கத்து தேசத்து மன்னன் கேசவர்மன் தான். இப்போ இந்த விசித்திரமான மணி சத்தத்தை பத்தி கேள்விப்பட்டதும் கேசவர்மன் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்சான். தன் ஆலோசகர்களை கூப்பிட்டு ஒரு சதி திட்டத்தை வகுத்தான். அவங்க திட்டத்தின்படி அடுத்த நாளே ஒரு குறி சொல்றவனை அந்த கிராமத்துக்கு அனுப்புனான். அவனும் அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமத்துக்கு போய் சரியா அந்த மணி சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் அங்க குறி சொல்ல ஆரம்பிச்சான். கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, இந்த கிராமத்துக்கு இப்போ நேரமே சரியில்லை, தீய சக்தினால இந்த கிராமத்துக்கு ஆபத்து வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது, இத ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, இங்க நடக்கிற ஆட்சி அந்த தெய்வத்துக்கு பிடிக்கல, ஒரு பெரிய தெய்வ குத்தம் இங்க நடந்திருக்கு, அதனால இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா அப்படின்னு குறி சொல்றவன் வந்து சொன்னதும் ஏற்கனவே பயந்திருந்த ஊர் மக்கள் அவன் சொல்றத அப்படியே உண்மைன்னு நம்பிட்டாங்க. கேசவர்மனுடைய அடுத்த கட்ட திட்டத்தின்படி அவனுடைய ஆட்கள்ல சில பேரு இமயவர்மன் நாட்டுல மக்களோட மக்களா கலந்திருந்தாங்க. அவங்க தன்னை சுத்தி இருந்தவங்க கிட்ட எல்லாம், இந்த நாட்டுக்கு வர ஆபத்துல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம எல்லாருமே பக்கத்து நாட்டுக்கு குடிபெயர்ந்து போயிடணும், இல்லைன்னா இந்த மன்னனோட சேர்ந்து நாமும் எல்லாம் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட, மக்களும் கேசவர்மனுடைய நாட்டுக்கு குடிபெயர்றதுக்கான வேலைய செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் இமயவர்மனுடைய காதுக்கும் போச்சு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துலதான் அவரை சந்திக்கிறதுக்காக ஒரு மூதாட்டி அரசவைக்கு வந்திருந்தாங்க. அந்த சிக்கலுக்கு தான் தீர்வு சொல்றதாகவும் அதுக்கு தனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுவதாகவும் சொன்னாங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்ட்டு தேடிட்டு இருந்த மன்னனுக்கு, சரி இந்த மூதாட்டி சொல்றதையும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு அவங்க கேட்ட பணத்தை கொடுத்து அனுப்புனாரு. அந்த பணத்தை வச்சு இந்த மூதாட்டி சில பழங்கள், கடலை, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அந்த கிராம மக்களையும் கூட்டிட்டு அன்னைக்கு ராத்திரி காட்டுக்குள்ள போனாங்க. இவங்க போகும்போதே அந்த மணி சத்தம் கேட்டுட்டு இருந்தது. கும்பலா மனுஷங்களுடைய கால் தட சத்தம் கேட்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த மணி சத்தம் நின்னு போச்சு. இந்த மூதாட்டையும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த எலும்பு கூட இருந்த மரத்துக்கிட்ட போய் தான் கொண்டு வந்திருந்த பழங்கள், காய்கறிகளை எல்லாம் அடுக்கி வச்சுட்டு எல்லாரையும் அங்க மறைவுல ஒளிஞ்சுக்க சொன்னாங்க. அங்க ஏதோ பேய் இருக்கிறதா பயந்திருந்த மக்கள் இந்த பாட்டி பேய்க்காக தான் படையல் போடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நடுங்கிட்டு இருந்த சமயத்துல தான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த விஷயம் நடந்தது. அங்க இருந்த மரங்கள்ல இருந்தும் புதர்கள்ல இருந்தும் ஒரு குரங்கு கூட்டம் ஓடி வந்துச்சு. தூக்க முடியாம தூக்கிட்டு வந்த மணியை கீழே போட்டுட்டு அவசர அவசரமா பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுது. அங்க இருந்த கிராம மக்களுக்கு இத பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா, அந்த திருடன் இறந்ததுக்கு அடுத்த நாள் அந்த மரத்தடிக்கு வந்த குரங்கு கூட்டத்துக்கு அங்க கிடந்த இந்த மணி விசித்திரமா இருந்தது. எல்லா குரங்குகளும் அந்த மணியையே சுத்தி சுத்தி வந்தது. அதுல ஒரு சில குரங்குகள் சேர்ந்து அந்த மணியை தூக்கி ஆட்ட, அதுல இருந்து வந்த சத்தம் அந்த குரங்குகளுக்கு ஒரு குஷிய கொடுத்தது. அதனால இந்த குரங்குகள் எல்லாம் அடிக்கடி அதை ஆட்டி ஆட்டி விளையாட ஆரம்பிச்சது. இந்த மணி கொஞ்சம் எடை ஜாஸ்திங்கிறதுனால ரொம்ப தூரம் குரங்குகளால அதை தூக்கிட்டு போக முடியல. அதனால ராத்திரி நேரம் அங்க வரும்போதெல்லாம் இந்த மணியை வச்சு விளையாடுறத அந்த குரங்கு கூட்டம் வழக்கமா வச்சிருந்தது. காட்டுக்குள்ள வந்துட்டு போன வீரர்கள் சொன்ன கதையை நம்பாம பாட்டி ஒரு நாள் ராத்திரி அங்க வந்து பார்க்கும்போதுதான் அவளுக்கு இந்த உண்மையே தெரிஞ்சுது. கிராம மக்களுக்கு அவங்களுடைய பயத்தை போக்க வைக்கிறதுக்காக தான் அவங்கள நேர்லயே கூட்டிட்டு வந்து காட்டினதா அந்த மூதாட்டி சொல்ல, மன்னருக்கு அவங்க மேல ஒரு பெரிய மரியாதையே வந்துருச்சு. அவங்களுடைய துணிச்சலையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி
அவங்களுக்கு தேவையான பொன்னும் பொருளும் கொடுத்தாரு. இந்த குரங்குகளுடைய விளையாட்டுக்கு பயந்து போய் பக்கத்து நாட்டுக்கு குடிபெயர்ந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கும் போது அந்த ஊர் மக்களுக்கே ரொம்ப வெக்கமா இருந்தது. இந்த பிரச்சனை எல்லாமே 3 வெவ்வேறு சமயங்கள்ல அவங்க கேள்விப்பட்ட விஷயத்த கண்மூடித்தனமா நம்புனதுனால வந்தது. முதல் தடவை அந்த வீரர்கள் காட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு சொன்னத அப்படியே நம்புனது தப்பு. 2வது தடவை அத்தனை நாள் தங்களுக்கு என்ன வேணும்னு மன்னன் பார்த்து பார்த்து செஞ்சதையெல்லாம் மறந்துட்டு மன்னன் ஆட்சியில குத்தம் இருக்குன்னு குறி சொல்றவன் சொன்னதும் அத அப்படியே நம்பினது. 3வது சந்தர்ப்பத்துல பக்கத்து நாட்டுக்கு குடிபெயர்ந்து போனாதான் ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னத கண்மூடித்தனமா நம்பினது. இப்படி காதுல கேட்கறது எல்லாத்தையும் நம்புறவங்களுக்காகத்தான் வள்ளுவர் அறிவுடைமைங்கிற அதிகாரத்துல 423வது குறளா இத சொல்லியிருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.